ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் மூவி அதோட புக்கிங்ஸு, அப்புறம் இன்னொரு படம் வரப்போகுது இல்லை பராசக்தி, அதோட ட்ரெய்லர் லான்ச்சு, ஆடியோ லான்ச்சு, இதோட ட்ரெய்லர் லான்ச், ஆடியோ லான்ச்சுன்னு ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு போயிட்டு இருந்துச்சு. பட் அதை விட ஒரு ட்ரெண்டிங் டாபிக்கு, ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா? எந்த படம்? ஜனநாயகன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நம்ம தளபதியோட கடைசி படம் ரிலீஸ் ஆகுமான்னு ரிலீஸ் ஆகாதாங்கன்னு இன்னுமே கன்ஃபார்ம் இல்லைங்க. நம்ம தளபதியோட கடைசி படம் ரிலீஸ் ஆகுமான்னு ரிலீஸ் ஆகாதாங்கன்னு இன்னுமே கன்ஃபார்ம் இல்லைங்க. இது வந்து விஜய் ஃபேன்ஸா இருக்கட்டும், டிவிகே சைடா இருக்கட்டும், எல்லா பக்கமே ஒரு பெரிய அதிர்ச்சி. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சைடு 9th ரிலீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னமும் அவங்க சென்சார் கொடுக்காதது பாத்தீங்கன்னா ஆச்சரியமா தான் இருக்கு. பிகாஸ் நாளானைக்கு படம் ரிலீஸ் இன்னும் சென்சார் கொடுக்கல. பட் அந்த சென்சார் என்னன்னா, நமக்கு அந்த யூஏ கொடுக்கறது, அப்படி கொடுத்தா தான் நம்மளால ஒரு நாட்டுல வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். அது குறிப்பா இந்தியாவில் பாத்தீங்கன்னா சிபிஎஃப்சி அவங்க சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும்தான் படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியும், இல்லாட்டி முடியாதுங்க. இதை பத்தி நிறைய சோசியல் மீடியால டாக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து நம்ம ஒப்பீனியனை தான் இங்க வைக்கிறோம். அது வேணுங்கிறவே எடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த வீடியோவை இப்பவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம். ஏன் இன்னொரு படம் அந்த பராசக்தி படத்தையும் நான் சொன்னேன்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 14 தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. பட் அதை போஸ்ட்போன் பார்த்தீங்களா, எந்த படமே எனக்கு தெரிஞ்சு பெருசாக போஸ்ட்போன் ஆனதா எனக்கு தெரியல. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆகி ப்ரீபோன் ஆகி 10th, அதாவது ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி அதுக்கு அடுத்த நாள் ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி பெரிய பேசுபொருளா ஆச்சுன்னா, இது நடக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு அவங்க அந்த கட்சி, இவங்க இந்த கட்சி, சென்ட்ரல் சைடு, ஸ்டேட் சைடு அப்படிங்கிற ஒரு டாக் ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பராசக்தியோட ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க ஸோ அவங்களால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு இன்னொரு டாக் போகுது. ஸோ இதை வச்சு நாம வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இந்த மூவியை பொறுத்தளவுக்கு, ஐ மீன் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறத பொறுத்தளவுக்கு, அதை வந்து நாம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த பராசக்தியோட அந்த ரிலீஸ் டேட் தான். ஏன்னா இனிஷியலா ஜனநாயகன் வேற ஒரு ரிலீஸ் டேட்ல இருந்துச்சு. பட் அவங்க வந்து பொங்கலுக்கு வர்றதா இருந்துச்சு, ஐ மீன் ஜனவரி 9th வரதா இருந்துச்சு. இப்போ பராசக்தி பார்த்தீங்கன்னா 14th ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஆனால் 10க்கு ப்ரீபோன் பண்ணாங்க. கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து லாங் வீக்கெண்ட், இந்த வீக்கெண்ட்ல இந்த படம் வந்தா தான் எங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும், எப்படி பார்த்தீங்கன்னா வசூல்ல பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு சொல்லி செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு அவங்க தான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பராசக்தி படமும் ப்ரீபோன் ஆகி 10க்கு வந்திருக்கு. ஸோ இது நாம எப்படி பார்க்குறோம், ஐ மீன் சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸாக இருக்கட்டும், அதர்ஸாக இருக்கட்டும், எப்படி பார்க்குறாங்கன்னா, இது வேணும்னே பண்ண செயல். அதாவது தளபதியோட லாஸ்ட் மூவி, அதோட செலிப்ரேஷன் பெருசா இருக்கக்கூடாது, அது போக வசூல் கட் ஆகும் இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, ஏன்னா இப்போ ஜனநாயகன் தனியா ரிலீஸ் ஆச்சுன்னா ஒட்டுமொத்த தேட்டர் வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ் ஆகும் போது வசூல்ல பயங்கரமா ஹிட் ஆகும். பட் இதுவே பராசக்தி வந்துச்சுன்னா தேட்டர்ஸ் கம்மியாகும். ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் கொடுத்த தேட்டர்ஸ் ஒரு 100 கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த படம் வரும்போது 60-40 70-30 ஆகும்போது வசூலும் கம்மியாகும், தேட்டர்ஸோட சீட்ஸ் லிமிட்ஸ் எல்லாமே கம்மியாகும். அதையும் வச்சு விஜயோட செலிப்ரேஷனை வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியால ஓடிட்டு இருக்கு. இன்னொன்னு, இதுதான் முக்கியமான விஷயம், அந்த சென்சார்ஷிப். அதுல என்ன பிரச்சனைனா, அவங்க இனிஷியலாவே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, யூஏ கொடுத்து நமக்குமே பெரிய போஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக சென்சாருக்கு டிசம்பர் மந்த்தே இவங்க அனுப்பிடுறாங்க. அனுப்பின பின்னாடி கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கு, பிளட் ஷெட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டர்ன் அனுப்புறாங்க. இதெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணணும், கட் பண்ணிடணும். ஏன்னா அவங்க ஒரு பேனல் தானே சென்சார்ஷிப் அவங்க. ஸோ கட் பண்ணணும்னு சொல்லி நம்மக்கிட்ட வரும்போது மறுபடியும் எகெயின் இங்கே கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் ஜனநாயகன் டீம் எல்லாம் வந்து கட் பண்ணி மறுபடியும் அதை அனுப்புறாங்க. யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா சென்சார்ஷிப்க்கு அனுப்பும்போது அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு டிலே பண்றாங்க. இன்னும் நிறையா விஷயங்கள் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு டிலே பண்ண இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் என்ன வருது, இன்னொரு நியூஸ், ரிவிஷன் கமிட்டி. அந்த ரிவிஷன் கமிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரிவிஷன் கமிட்டி எதுக்குன்னா, நிறைய பிரச்சனை ஒரு படத்துல இருக்கு. இப்போ சென்சார்ஷிப் ஆகி
மறுபடியும் ரீஒர்க் ஆகி போய் மறுபடியும் இஷ்யூ வந்திருக்குன்னு சொல்லி தானே சென்சார்ஷிப்புக்கு போயிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ரிவிஷன் கமிட்டிக்கு போகும் படம் அவங்க எகெயின் ரீஒர்க் பண்ணி என்னென்ன இஷ்யூங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஆனா இங்க கொஸ்டின் என்னன்னா, அந்த ரிவிஷன் கமிட்டிக்கு போறதுக்கு இனிஷியேட் பண்ணது யாரு, அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணது யாரு? ஏன்னா படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ப்ரொடியூசர்ஸ் பார்த்திருப்பாங்க, டைரக்டர்ஸ் பார்த்திருப்பாங்க, ஆக்டர்ஸ் அந்த நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸும் பார்ப்பாங்க. அது போக சென்சார்ஷிப்ல இருக்கிற கண்ட்ரோல் பேனல்ஸ் அவங்க எல்லாம் தான் பார்த்திருப்பாங்க. ஆனா இங்க அந்த கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி அந்த படத்தை ரிவிஷன் கமிட்டிக்கு போக வைக்க சொன்னது யாரு? பீடாக் ஸ்டைல சொல்லுனா தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இங்க எல்லா விஷயமுமே ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ஹைகோர்ட்டை. ஓகேவா, இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கோர்ட்டை அப்ரோச் பண்ணி ஐ திங்க் இந்த வீடியோ ஷூட் பண்ற இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலயோ மத்தியானமோ, இன்னைக்கு டேட் எவ்வளோ, 7th ஜனவரி 2026. இன்னைக்கு காலையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டாப் பண்ணிட்டு ஐ மீன் எல்லா ஹியரிங்கும் முடிஞ்சு நாளைக்கு வர்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ நான் டைம் பார்த்தீங்கன்னா 6:38 எக்ஸாக்டா. ஓகேவா, இந்த டைம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9th அன்னைக்கு, ஓகேவா, 9th அன்னைக்கு ரிசல்ட் சொல்றோங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது போக இன்னொரு நியூஸ் பெருசா சோஷியல் மீடியால போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, படம் கண்டிப்பா போஸ்ட்போன் ஆயிரும். சென்சார் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 weeks டைம் கேட்டிருக்காங்க. இந்த படத்தை வந்து மறுபடியும் எகெயின் ரீசென்சார்ஷிப் பண்றதுக்கு அப்படின்னு இன்னொன்று போயிட்டு இருக்கு. ஐயோ மீண்டும் மீண்டுமா? இதுல இன்னொன்று என்ன நியூஸ் சமூக வலைதளங்கள்ல பார்த்தது என்னன்னா, இந்த படத்துல நிறைய ஆர்மி ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏதோ சம் பேட்ச் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஏதோ பேட்ச் யூஸ் பண்ணதுனால அதுக்கு வந்து ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கல அப்படிங்கிற மாதிரி இஷ்யூஸ் வந்து நிறைய போகுது. எனக்கு என்னன்னா, இந்த படத்துல இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குன்னா இதுக்கு எனிவே ஆப்போசிட் படம் தானே, ஆப்போசிட்டா பராசக்தி படமும் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துலயும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேசப்பட்டிருக்கு, செஞ்சிருக்கு. அதுக்கு சென்சார்ஷிப் கிடைச்சிருச்சா அப்படிங்கிறது ஒரு டவுட்டுங்க. ஏன்னா இந்த படத்துக்கு எப்படின்னா அப்ப அந்த படத்துக்கு அதே தானே. ஏன்னா அது இன்னமும் டைரக்டா பொலிட்டிக்கல் ரீதியா அந்த படம் வந்து அஃபெக்ட் பண்ணி லைக் ரிலீஸ் ஆயிருக்கு ட்ரெய்லர். ஸோ அந்த படத்துக்கும் அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்திருக்கும்ல, வரலையா அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் மார்க். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாமே பார்த்துட்டு அபவ் 15 years ஆஃப் ஏஜுக்கு இந்த படத்தை பார்க்கலாம்னு சென்சார்ஷிப் ஃபினிஷ் பண்ணி படமும் ரிலீஸுக்கு தயாராகிருக்கு. ஆனால் இந்த படம் இங்கே தமிழ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சென்ட்ரல் போர்டு கொடுக்கலைனா இந்திய படம், தமிழ்நாடு படம், தமிழ் படம் ரிலீஸ் ஆகாதுங்க. கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாது. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, நிறையா தடவை இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து நம்ம தளபதி விஜய் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. சரி, இதுலேருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் அப்படி என்ன தான் பண்ணிட்டாருன்னு எனக்கு புரியலங்க. ஏன்னா எகெயின் அண்ட் எகெயின் இந்த மாதிரி படத்தோட ரிலீஸ் டைமில் தான் அவர் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறாரு, நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி மெர்சல் டைம்னு நினைக்கிறேன் 17/10, எனக்கு எக்ஸாக்டா டேட் தெரில, டிசம்பர் ஆர் ஆகஸ்ட்ல தான் ஏதோ ஒரு இஷ்யூ நடந்துச்சு. இன்னைக்கு சென்சார் ஆகி நாளைக்கு படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ மெர்சலுக்கு மட்டும் இல்லை, தலைவாக்கும் அந்த மாதிரி ஆச்சுன்னு நினைக்கிறேன். தலைவாக்கு வந்துட்டு படம் இங்கே ரிலீஸே ஆகல, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா, இவரோட கேஸ் ஒன்று ஹியரிங்க்கு வருது. அந்த கரூர் கேஸ் வந்துட்டு Jan 12th வந்து ஹியரிங்க்கு வருது. அதுவும் ஒரு பெரிய அடிங்கிறத விட இடி. அதுவும் முக்கியமாக இந்த டிவிகே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அவங்களோட சைடு வந்து பெரிய இடிங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, படம் வந்து கண்டிப்பாக போஸ்ட்போன் ஆக போகுதுன்னு தான் எனக்கு தோணுது. நிறைய பேர் புக்கிங்ஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம தளபதியோட லாஸ்ட் மூவி, லாஸ்ட் டான்ஸ், லாஸ்ட் டைலாக்ஸ், லாஸ்ட் பஞ்ச் டைலாக்ஸ், மாஸ் எல்லாம் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறோம். அது என்னமோ கேசரியோ காஜி கொத்தலியோ யாரோ சொன்னாங்க, கேசரியா இருந்தாலும் காஜி கொத்தலியா இருந்தாலும் நம்ம தலைவர் படம் பார்க்க போகிறோம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு ஏமாற்றம் தான். 4 weeks கழிச்சு வந்தாலும் கண்டிப்பாக இது நல்லா தான் பண்ணும். படம் நல்லா பண்ணாதுன்னா இல்லை, பட் இருந்தாலும் ஃபெஸ்டிவல் டைம்ல வந்திருந்துச்சுன்னா இன்னும் நல்லா பண்ணியிருக்கோங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்க ஒப்பீனியனை நீங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. பிகாஸ் இது எங்களுக்கு கிடைச்ச தகவலை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோமே தவிர்த்து இது முழுக்க ஜஸ்ட் சோஷியல் மீடியால வந்த ஒரு நியூஸ் எல்லாம் வச்சு தான் இந்த ஒரு வீடியோவை நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த சேனலை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். பை.